ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா பணத்தை எடுக்கிறதுக்காக கடைக்கு வராங்க. அப்போ பணத்தை எடுத்து பார்க்குறாங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, மாமாவை காப்பாற்றுறதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே வீரா அவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணா ஒரு 50,000 பணம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்னம்மா திடீர்னு அவ்வளோ ரூபா பணம் கேட்டுட்டு இருக்கிற, இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த நேரத்தில் மாறன் வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பணத்தோட வருவேன் அப்படின்னு வீரா சொல்லவும் மாறனும் சீக்கிரமா வா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ அவர் சொல்றாரு, என் கையில் பணம் இல்லைம்மா, ஆனால் சரக்கு இருக்குது, இந்த சரக்கு கொண்டு நீ அங்கே போய் ஒப்படைச்சிட்டேன்னா அவங்க கொடுக்குற பணத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ சுலபம் இல்லைம்மா அப்படிங்கும்போது என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கா, அதனால தான் சரக்கை கொண்டு போக முன்னாடி நான் தவிச்சிட்டு இருக்கிறேன், அதனால நீ மட்டும் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதெல்லாம் நான் கொண்டுட்டு போயிருந்தேன், நீங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க அப்படிங்கும்போது, சரிம்மா நீ வீட்டுக்கு சரக்கு வாங்கிட்டு அட்ரஸே வாங்கிக்க அப்படிங்கும்போது வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும் போதே இதை விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, நீ உன் மாமனாரை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செய்ய போறியா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க விஜய் ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டே அந்த பொருளை பாக்ஸில் இருக்குதா அப்படிங்கும்போது ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. அந்த பாக்ஸை எடுத்துக்கொண்டு இந்த ஆட்டோவில் கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா அவங்களும் அந்த பாக்ஸோட வந்துருந்தாங்க. அதை ஆட்டோ சீட்டுக்கு பின்னாடி அந்த பாக்ஸை வச்சிடவும் உடனே விஜயும் சந்தோஷப்பட்டுட்டு சரி நீங்கள் கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கேருந்து போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வீரா உடனே ஆட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. கிளம்புனதுமே அவங்க அந்த சரக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இது கரெக்டாக நீ கொண்டு கொடுத்துருவேலாமா அப்படிங்கும்போது ஆமா நான் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும், நீ இந்த சரக்கு மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டேன்னா மேலும் எல்லா சரக்கையும் நான் உங்ககிட்டே கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் உனக்கு இன்னைக்கு ரொம்பவே உதவியாக இருக்குமா, என் கையில் பணம் இல்லை அப்படிங்கும்போது சரி நான் இந்த பொருளை கொடுத்துட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீரா அங்கேருந்து கிளம்பவும் அப்போ மற்ற ஆட்டோக்காரங்களும் அவங்கள தடுக்கிறாங்க. ஆமா நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அண்ணா எனக்கு ரொம்ப அவசரம்னா அதனால அந்த சரக்கை மட்டும் நான் இறக்கி கொடுத்துட்டு போயிருது அப்படிங்கும்போது, இங்கே பாரு எல்லாருக்குமே பணம் தேவைதான், ஆனாலும் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னதுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக இருந்துட்டு இருக்கிறோம், நீ மட்டும் போனாக்கி எப்படி ஆக்கும், அதனால போகக்கூடாது, வண்டியை ஓரம் கட்டு அப்படின்னு வீரா தடுத்து நிறுத்தவும் வீராவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அவங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மாறன் வீராவுக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க. வீரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், மாறன் நான் வந்துருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவோ, சீக்கிரமா வா நீ வந்தால் தான் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும், பணத்தை நம்ம கட்டணும் அப்படிங்கும்போது நான் சீக்கிரமாகவே வந்துடுது அப்படின்னு வீரா சொல்லிட்டு இருக்கவோ அடுத்ததாக பார்த்தோம்னா ஆட்டோக்காரங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது அப்போ வீரா பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே சரி இவங்கெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா வீரா ஆட்டோ எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு மற்ற ஆட்டோக்காரங்களாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாரு அவ எடுத்துட்டு போயிட்டு இருக்கா பாரு, வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா ஒரு செக் போஸ்ட்ல போலீஸ்காரங்க வீராவோட வண்டியை மடக்குறாங்க. அப்போ என்னாச்சு சார், நான் அவசரமா போகணும் அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்க வண்டியில இப்படி பொருள் இருக்க மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால நாங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கவும், ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதில் எல்லாமே ஜவுளி தான் இருக்குது, அதுதான் நான் கொண்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவோ, இங்க பாருமா எங்களுக்கு தகவல் வந்திருக்குது, அதனால இந்த வண்டியை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ எதுவுமே அங்கே இல்லை, எங்களை மன்னிச்சிருமா தப்பான ஒரு தகவல் வந்திருக்குது, அதனால தான் நாங்களும் உங்கள் வண்டியை செக் பண்ணணும், உங்கள் வண்டியில் எதுவுமே இல்லை நீங்கள் கிளம்பல அப்படிங்கும்போது உடனே வீராவும் ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம் இந்த நம்பர்ல இருந்து தானே நீ எங்களுக்கு ஃபோன் பண்ணுன, அப்படிலாம் எதுவுமே கிடைக்கல, இங்கே பாரு தப்பான அந்த மாதிரிக்கெல்லாம் தகவல் கொடுத்தேன்னா அப்புறமா ஒன்றுத்துக்கு நாங்கள் உள்ளே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை சார், எனக்கு இந்த மாதிரிக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால தான் நானும் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலையே, எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா அந்த பொருளை எடுத்துட்டு கண்மணி காட்டுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாக்கி நீ இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப, இந்த பொருளை தானே நீ வீராவோட ஆட்டோல கொண்டு வச்ச அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து கண்மணி ஃபிளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அப்போ விஜய் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி அந்த ஆட்டோவில் அந்த பாக்ஸை கொண்டு வைக்கும்போது கண்மணி பார்த்துருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கண்மணி அந்த பாக்ஸை எடுத்துருந்தாங்க. இதை தான் ஃப்ளாஷ்பேக்காக அவங்க காட்டுறாங்க. இங்கே பாரு நீ என்ன பண்ணினாலும் சரி தான், ஆனால் என்னையும் சரி என் குடும்பத்தையும் சரி நீ எதுவும் பண்ண முடியாது, அந்த பாக்ஸை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி திட்டிட்டு போயிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா விஜய் நினைக்கிறாங்க, எப்படியாவது இன்னைக்கு அந்த குடும்பத்திலேருந்து ஒரு டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து இங்கே பார்க்கும்போது வீராவை தான் காட்டுறாங்க. வீரா அந்த சரக்கை கொண்டு கரெக்டாக கொடுத்துறவும் அவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க.
அப்போ வீரா வந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே கரெக்டாக நான் கொண்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது ரொம்பவே தேங்க்ஸ்மா. நான் வந்து இன்னைக்கு கரெக்டான நேரத்தில் கொடுக்கலன்னா எனக்கு அது ரொம்பவே கெட்ட பேராக அமைஞ்சிருக்கும். ஆனால் கரெக்டான நேரத்தில் நீ கொடுத்துட்டம்மா, ஒன்று மேலே அடுத்தடுத்து கொடுக்கும்போது நான் ஒன்றையே நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க பணத்தை வாங்கிட்டு சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மற்ற ஆட்டோக்காரங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் நீ மட்டும் வந்து உன் வேலையை பார்க்குறதுக்காக வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தில் வந்து பாதி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதி பணத்தை அவங்க எடுத்துருந்தாங்க. இதை பார்த்ததுமே வீரா வந்து அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா நான் சொல்கிறது கேளுங்கண்ணா, இந்த பணத்துக்கு இன்னைக்கு எனக்கு ரொம்பவே அவசரம், அதனால தான் நீங்கள் சொன்னதுக்கு பிறகு கூட இந்த ரூல்ஸை மாதிரி நான் வந்து அந்த ரூல்ஸை மீறி நான் வந்தேன்னா, நான் சொல்கிறது கேளுங்கண்ணா, உங்களுக்கு பணம் வேணும்னா நான் வந்து அதுக்கப்புறமா கூட நான் வேலை செஞ்சு உங்களுக்கு தாரேன், ஆனால் இன்றைக்கி இந்த பணத்தை மட்டும் கொடுத்துருங்கண்ணா அப்படிங்கும்போது உடனே அதில் வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இங்கே பாருமா நீ இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா நாங்கள் இப்படி தான் செய்வோம், உனக்கு எப்படி பணத்துக்கு அவசரமோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் பணத்துக்கு வந்து அவசரம் தான், ஆனாலும் வந்து நாங்கள் அந்த ரூல்ஸை மீறவா செய்தோம், அதனால உனக்கு பணத்தை தர முடியாது போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பாதி பணத்தை அவங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க. இதனால வீராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியலையே, மாமாவுக்கு இந்த பணம் கூட பத்தாது, அப்படி இருந்தோம் பாதி பணத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அப்போ நர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் இருக்கிறாரு, நீங்கள் உடனே பணத்தை கட்டினாதான் அவங்கள காப்பாற்ற முடியும், இல்லைன்னா எங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவும் இதனால வந்து எல்லாருமே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. வீரா என்னாச்சுன்னு தெரியலையே, மாறன் நீ வீராவுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு வள்ளி சொல்லவும் உடனே வந்து மாறனும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வீரா வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை. உடனே என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்கும்போது உடனே கார்த்திக் வந்து மது தான் ஞாபகத்தில் வராங்க. சரி நம்ம மதுவுக்கு ஃபோன் பண்ணலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா கார்த்தி வந்து மதுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மதுவும் சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது இவ்வளோ தானா, நான் உடனே அங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே வீராவை தான் காட்டுறாங்க. வீரா வந்து எப்படியாவது பணத்தை புரட்டியே ஆகணுமே மாமாவை காப்பாற்றுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட்டோவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவங்க ஆட்டோவை பார்த்துட்டு அவங்க வந்து கண்ணீர் சிந்துறாங்க. இந்த நிலமையில நம்மளுக்கு மாமாவோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க பணத்துக்காக. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மது வந்து பணத்தோட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க டாக்டர்கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, மாமாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அதனால எவ்வளோ பணம்னாலும் சொல்லுங்கள் நான் கேட்டுறேன், அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது திடீர்னு இந்த பொண்ணு வந்து இப்படி பணத்தை கட்டிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது வீராவும் அங்கேருந்து ஓடோடி வராங்க. மாறா பணத்தோட வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வந்து மது வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, கார்த்தி இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து அப்படி வீராவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வீராவும் வந்து மதுவை பார்த்துட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, மது இது வந்து வேற யாரும் இல்லை மாறனோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றதாங்க. இது கட்டதுமே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. அப்போ வீரா அப்படியே வந்து உறைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. கார்த்தி இதுக்காக இந்த மாதிரிக்கு மாறனோட ஃப்ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிமுகப்படுத்துறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து உடனே வள்ளியும் வந்து எல்லாருமே வந்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க வீரா கிட்ட கண்ணை காட்டுறாங்க, தயவு செய்து நீ சொல்லிடாத அப்பாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி